அப்போ அடிப்படையாகவே திராவிட சித்தாந்தம் என்று இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற வள்ளுவத்தை பின்பற்றுவதாக இருக்கின்ற ஒரு திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் RSS கொள்கைகளை பின்பற்றுவதில் என்ன தவறு என்று எல் முருகன் அவர்கள் கேட்டால் அதற்கு பதில் இதுதான், அடிப்படையே கோளாறு. அதனால தான் அதை பின்பற்ற முடியாது. திருமாவளவன் சரியாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் திருமாவளவன் சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உண்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கை மாறுபாட்டின் காரணமாக உதித்த கட்சி அல்ல, அது தனிமனித விரோதத்தின் காரணமாக உதித்த கட்சி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நடிகர்கள் சினிமாவில் வந்தோ அல்லது நாடகத்திலேயோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சித்தாந்தத்துக்கு மாறுபட்ட, அவங்க அந்நேரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா அதுக்கு ஒரு வழிபாடு கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அறிஞர் அண்ணா சொன்னது கிடையாது. சித்தர் ஒருத்தர் சொன்னதை இவர் எடுத்து சொன்னார் மக்கள்கிட்ட. இதுதான் அவங்களுடைய பிரின்சிபிள். அதனால தெய்வ வழிபாடு அல்லது தெய்வ உருவங்களை கொண்ட வேஷங்களை நடித்த நடிகர்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விரைந்து இது முனிசிபல் கார்பரேஷன், சென்னை முனிசிபல் கார்பரேஷன் அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்போ நகர்ப்புறங்களில் படித்தவர்களுக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் விரைந்து வளர துவங்கியது. அப்போ இதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி சினிமா நடிகர்கள், ஏன்னா அவங்க கிராமப்புறங்களிலாம் அறியப்பட்டவர்கள்ங்கிறனால சினிமா நடிகர்களுடைய செல்வாக்கை அண்ணா சேர்த்து கொண்டார். என்னை பர்சனல் ஒப்பீனியன் அது ஒரு தப்பு தான். ஏன்னா தலைக்கு மீறி வளர்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படிங்கிறத பின்னாடி பார்த்தோம். ஏன்னா இவர் எம்ஜிஆர் தெய்வ நம்பிக்கை உள்ளவர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த வரைக்கும் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார். அவரும் தன்னுடைய தெய்வ நம்பிக்கையை தனக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த கட்சியிலிருந்து மாறுபட்டு வந்ததுக்கப்புறம் அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனார். தனக்கு மதுரையில் கொடுத்த தங்கவாள் அதை அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு அர்ப்பணமாக கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது டைல்யூஷன் அப்படிங்கிறது, கொள்கையில் தளர்ச்சி என்பது எம்ஜிஆர் காலத்திலேயே துவங்கிவிட்டது. ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அவங்க மகாமகம் குளத்துக்கு போய் அதனால் இத்தனை பேர் செத்தாங்கங்கிறதெல்லாம் அது அவங்க சாகணும்னு நான் நினைக்கல, ஜெயலலிதா நினைக்கல. ஆனால் அது கூட்ட நெரிசலில் தஞ்சாவூரில் அது மாதிரிப்பட்ட கும்பகோணம் மகாமகத்தில் அந்த நிகழ்வு நடந்தது. அவங்களுடைய தெய்வபக்தியின் காரணமாக அவங்க அந்த இடத்துல போகணும், நீராடணும். ஏன்னா அப்படி நீராடினா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு ஜோதிடர்கள் சொன்னால் இது எல்லாம் மூட நம்பிக்கை தான். அப்படி சொன்னால் உடனடியாக போய் அங்கே நீராட போகிறது. அடுத்து கண்ணகி ஆக்ரோஷமாக ஒரு பெண்ணுடைய சிலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜோசிடர் சொன்னாருங்க காரணத்துக்காகத்தான் கண்ணகி சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அவங்களுக்கு பல மூட நம்பிக்கைகள் மேலே நம்பிக்கை இருந்தது.